ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம் வைப் ஆயிரும். So, welcome guys, welcome back to the new episode of 6-7 podcast. So, இன்னைக்கு ஒரு such a great day, nice day, செம்மையாக போயிட்டு இருக்கு. யான்னு சொன்னோமா, இன்னைக்கு வந்து எங்கள் வாழ்க்கையில் நினச்சே பார்க்காத அளவுக்கு நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய கனவு. ஸோ அந்த கனவு வந்து இன்னைக்கு நினைவாக போகுது. யான்னு சொன்னோமா, யான் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஸோ இங்க வந்து நீ போன எதிர்பார்க்கலாம். கரெக்டா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க உட்காந்து இருக்கோம். சோ இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்ல இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களே? இப்ப பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் வருது. நம்ம அந்த சீஃப் வந்து அவரை எட்ட இருந்து பார்த்து கத்திருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப வந்து யாரு இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்றப்ப சீஃப் கெஸ்டா அப்படி அப்ப யாரும் வராங்க? ஆமா, யாரும் வருங்க, யாரும் ஒரு ஆள் இருக்காங்க. ஆமா, வந்துட்டேன் நானே. ஸோ ரொம்ப நேரம் ஓட்டுறேன்னா, ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்க்கு சீஃப் கெஸ்டா ஒரு பெரிய ஒரு லெஜண்ட், மியூசிக் லெஜண்ட்னு சொன்னா வேற லெவல்ல இன்னைக்கு ஒரு ஆள் இங்க வராரு. ஸோ யார் யாரும் இல்ல கைஸ், இட்ஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹாரிஸ் ஜெயராஜ். யோ ஸோ ஹாய் ஹலோ, வணக்கம். ஸோ எங்களை பார்த்தாலே தெரியும் சார், ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு லைக் இந்த மாதிரி ஒரு மியூசிக் லெஜண்ட் இதெல்லாம் நாங்க இன்டர்வியூ எடுப்போம். இவ்வளவு பக்கத்துல உட்காந்து பேச நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்ல. கூஸ் பம்ப்ஸ் வருது. Before that, you like introduce? My name is Ruben. Yes. My name is Yatish Kumar sir. My name is Darshan. Hi, nice. Yes. Actually, we can mention you as Harry's moms also. Harry சொல்லுங்க. மாப்பிள்ள மச்சான். I don't know from where that name came. ஏதோ வேற ஏதோ ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்களா? ஏதோ ஓகே. anyway, Yeah, okay. I'm just happy. Harry sir. all right sir. ஆக்சுவலி நாங்க உங்களோட மிகப்பெரிய ஃபேன்ஸ். உங்களோட ஹாரிஸ் ஜெயராஜ் சார் உங்களோட கான்சர்ட்லாம் நாங்க வந்திருக்கோம். கத்தி உங்க பேர்லாம் சொல்லி நிறைய கேள்வி வந்தீங்களா? பாருங்க, நான் நீங்க கேள்வி வந்தீங்க, நான் உங்களெல்லாம் ஜேபிக்கு பார்க்க வந்திருக்கேன். ஜேபிக்கு ஸ்பெஷலா நான் வந்திருக்கேன். நீங்களும் வரேன், நானே வரேன்னு. Thank you for the opportunity. Like from being in the concert and now looking at you face to face. I want to meet everybody in JB. A lot of my fans hail from Johor Bahru. I know for decades. Mail, fan website and Facebook, Instagram போடுவாங்க. So I'm very excited to meet them in person, like coming 16th. Hey, ஒரு நாள் இல்ல, 3 நாளைக்கு பார்க்க போறேன். நீங்க பேசும்போது லான்னு கேட்டுச்சு எனக்கு. ஆமா, நோட் பண்ணேன். Because I was watching the previous interview. அப்படியா? Tetari satu. Is there any other Malay words that you learned here? Malay words, அதெல்லாம் ரொம்ப, because the relationship with Malaysia goes a long way, like from my father. My father, he has traveled across Malaysia and he has performed many negative shows. And I used to go play for, Shankar Ganesh, Gangai Amran சாரோட அவர் வாசிக்கும் போது கிட்டாரிஸ்டா அவர் அடிக்கடி மலேசியாவுக்கு வருவாரு. அண்ட் he will go எங்கெங்க ஈப்போ, பினாங் இங்கெல்லாம் போய் பாப்பாங்க வருவாரு. He will used to send letters from here. I'm talking early 80s. So நான் நிறைய நண்பர்கள் மலேசியா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, ஒன்று பார்ப்பேன். ஸோ ஐ லைக் த வே தி ட்ரெஸ், அது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். And I've traveled to Penang. Of course, KL வந்திருக்கேன், Penang. Food, அது மாதிரி இப்போ ஜேபிக்கு வந்திருக்கேன். So thanks to this restaurant. இந்த ரெஸ்டாரண்ட்னால நான் இங்க வந்து உங்களை பார்க்க. And thank you so much for being the chief guest. Go ahead, la. What do you want? Just throw at me. Shoot at me. சார் இப்போ வந்து இந்த ஜேபிஐ தவிர்க்க இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா வரீங்க. ஸோ ஹவ் யூ ஃபீல் அபவுட் தட் சார்? எவ்வளவு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினரா போயிருக்கோம், ரிப்பன்லாம் கட் பண்ணிருக்கோம்.
அது நம்மளுக்கு தொடர்பு இல்லாத நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம திறந்து வச்சிருப்போம். அது உண்மையான நாமளே வந்து ஒரு ஏலியனா இருப்போம். ஏன்னா அந்த விஷயத்த தெரியாமலே உள்ள போயிட்டு தான் பார்ப்போம் என்ன நடக்குது, இது என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம், ஓ இதெல்லாம் வைப்பீங்களா அந்த மாதிரி விஷயம். பட் இது வந்து க்ளோஸ் டு ஹார்ட்ல பிகாஸ் மனிதனுக்குள்ள டைரக்டா இருதயத்துக்குள்ள போறது ஒண்ணு, வாய் வழியா சாப்பாடு, காது வழியா இசை. வாவ், நோட் பண்ணீங்க. செவி வழியா இசை, வாய் வழியா சாப்பாடு, கண்ணுக்கு அழகு. இந்த மூணுமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னு போது என்ன மாதிரியான ஒரு விஷயம் இல்ல. அதான் நம்ம ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் அந்த ஆலன் சொன்னாரு, அவுட்லெட் அவர் சொல்லும் போது, அந்த ஜேபி மக்கள் இசை பிரியர்கள், they love music so much. and ஜேபின்னு சொல்லும் போது இட்ஸ் நாட் only that place, பக்கத்துல சிங்கப்பூர் இருக்கிறாங்க. and you know this to have such a thing in Singapore, it's very expensive. and it's 40 minutes ஆங்க இங்க இருந்து எவ்வளவு நேரம் தேவை? Around 40 minutes. முடிஞ்சு போச்சு. அழகா வந்துட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ணிட்டு சிங்கப்பூர் போய் தூங்கலாம் போல இருக்கு. இல்ல இல்ல சிங்கப்பூர்ல இருந்து இங்க வரவங்க, சிங்கப்பூர்ல இருந்து நீங்க இது எங்க போக போறீங்க? சோ திஸ் பிளேஸ் காதுக்கு வாய்க்கு நல்ல உணவு, காதுக்கு அருமையான இசை, கண்ணுக்கு பெர்ஃபார்மர்ஸ், and they plan to get every weekend exciting performers. People love பண்ணாங்க performers. and அவ்வப்போது நானும் வந்துட்டு போறேன். so it's fantastic. so my relationship with Malaysia has come more closer la. okay la. நிறைய பேர் ஐஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அப்படிலாம் ஒண்ணும் வாங்கல. I know because we've been keeping 7.2, 6.1, 7, 8 1.0 3.0 வரைக்கும் ஃபுல்லா வந்து. Have you noticed the memes that they do? yeah. அரே சார் மாஸ்க்கு ஐசிக்கு ரெடி அதான் விடல, நான் உங்களுக்கு ஐஸ் போட்டு தரேங்க. ஐஸ் இல்ல. So maybe அடுத்த கான்சர்ட் நமக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் வேணாலும் கிடைக்கும். So moving on to the next question, when in the process la nadakkumbodhu that they're going to open a restaurant in JB, right, Iskandar Putri. Right. So when the process was happening, they called you to be the chief guest. Correct. What was your first impression like? What made you say yes immediately that you want to be the chief guest? Actually this was going for more than 1 year நினைக்கிறேன். 1 year away they've been inviting and talking about this. So the reason for me is for me to travel from India and come for where other than my performance, என்னதுக்கு அவ்வளவு தூரம் வந்து என்ன பண்ண போறோம் அவ்வளவு போது அந்த முக்கியம். then I came to know when I investigate, then this is going to be the biggest happening hub in the heart of the country, not city. JB is going to be becoming the hub, maybe musical capital of the country, Malaysia. Yes, I agree. So in the Eco Galleria Malda, போட்டிருக்கிற இந்த இது we've been to restaurants, we've been to music lounges, and after parties, after the shows எல்லாம் நடக்கும். ஷோ முடிஞ்ச அப்புறம் அந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு அந்த விஐபி டிக்கெட் அப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் தனியா ஒரு சமூகங்களா இருக்கும். இது ஒன்னா சேர்ந்து நடக்கிற விஷயம். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a culmination of all this thing put together la. and when Mr. Allen, the owner of this outlet, when he told me that என்ன சொல்றது, this is going to be a performance place. முக்கியமான விஷயம் music performance. music performance எல்லா மாலை பொழுதும் வைக்க போறாங்க போல இருக்கு. Yes. and day timeல எல்லாமே restaurant, and the chef is from India and various parts of Malaysia. so it's a fusion food. வெஸ்டர்ன் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். இசைக்கு அடுத்த விஷயம் எனக்கு சாப்பாடு. என்ன சாப்பிடலாம் சாப்பிடணும், ஃபியூஷன் இந்தியன் ஃபுட். நம்ம பிடிச்ச பிரியாணி அதுவும் இருக்குது. பிரியாணி இல்லனா பிரியாணி இல்லைன்னா சரியானின்னு இருப்போம். biryani, and they are making the world's best cocktails, and they have prepared one special signature cocktail called Hearts of Paris. That's new. That's very new. Just got to know that. Unique Singapore sling மாதிரி Harris sling ஏதோ கரெக்டான பேர் இல்ல அவரு chef. நாளைக்கு தான் 8/16 அன்னைக்கு தான் I also come to know. So food, best food in the town, and the best sound system here. So they have invested a lot in the music. The stage is amazing, and at a time 160 people could be seated.
ஹியூஜ் பிளேஸ்ல 160 லைவ் மியூசிக் பார்க்கலாம்னு சொன்னாரு. அண்ட் எஸ் அலாங் வித் தட் பூல் டேபிள் டாட், ஸோ All the entertainment, yeah. கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா they can play, and for adults also the entertainment and amazing, and it will be open till like say 1 o'clock AM வரைக்கும் போல இருக்கு. And especially கடைசியான அந்த கேக் ஐஸ் அந்த கேக் சொல்லுவாங்களா, Ice on the cake. பக்கத்துல இந்த ஒரு ஸ்டேடியம் இருக்கு. வாட் இஸ் த ஸ்டேடியம்? எடிசிட்டில இருந்து நீங்க எந்த ஷோக்கு வந்தாலும் அப்படியே இங்க வந்து வாக் பண்ணி வந்துடலாம். Yeah. Actually, yeah. சிட்டில இருந்து நம்ம ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் ரெஸ்டாரண்ட் மியூசிக் லவுஞ்ச் வந்து ஜஸ்ட் வாட்லாம் 5 minutes வாக்கா. ஸோ எந்த ஒரு இசைக்கலைஞர் வந்தாலும் ஆஃப்டர் தேர் பெர்ஃபார்மன்ஸ் தே கெட் சில் வித் த ஃபேன்ஸ். தட்ஸ் அமேசிங். கண்டிப்பா. It's a nice place to have a music and good யாரா food. வியாபாரிகளா தான் சொல்றேன், இப்பயே சொல்றேன், இந்த கடைக்கு பதில் மத்த கடைலாம் போட்டுக்கோங்க. பாரு உங்களுக்கு டிப்ஸ் தர பிசினஸ்க்கு நிறைய பிசினஸ் டைம் நேர போகுது. ஸோ யாராவது வேற ஏதாவது கேட்டா பக்கத்துல என்ன கடை பார்பர் ஷாப், அவர் என்ன பண்ணுவாரு, காலையில தான் இருக்கு வர்றாரு. ஸோ நைட்டு மத்த கடைகள் எல்லாமே பாருங்க பரபரப்பா. ஐம் வெரி ஹாப்பி இல்ல. Glad. I'm very glad, sir. ஸோ சார், இந்த ஆர்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸோட ஓனர் வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவர் சொல்லியிருக்காரு அவரோட ஃபேவரட் சாங் வந்து உங்களோட வெண்மதிய சாங் மின்னலே. சரி. ஸோ உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு அவர் இந்த ரெஸ்டாரண்ட் திறந்திருக்காரு. ஹவு டு யூ ஃபீல்? See, Mr. Alan is first a musician, very good musician. He's a bassist and he has a band. And சந்திக்கும் போது அதான் சொன்னார், he has a band and JBக்கு எந்த கலைஞர்கள் வந்தாலும் he accompany his band. சமீபத்தில் ஹரிஷாக் வந்தா எல்லாருக்குமே அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. JBக்கு வர எல்லா நிகழ்ச்சியும் is a big part of the band. மேபி இப்போ நேரில் பார்க்கும்போது அவரு அதை தவிர்த்து என்னோட மிகப்பெரிய ஃபேனா இருந்திருக்காரு. ஸோ இட்ஸ் ஒன் டெடிகேஷன் ஃபார் மீ அண்ட் அவர் இட்ஸ் ப்ரிவிலேஜ். அண்ட் நான் கேட்கும் போது ரொம்ப அசந்துட்டேன் நான். ஸோ ஹி ஹஸ் கம் அப் வித் திஸ் ஐடியா, amazing idea with few musicians together. This restaurant was designed and executed and going to be performed by musicians. Yeah. So it's not just an eating place. So it's on musical or சங்கமம் மியூசிக், தமிழ் இசை, குறிப்பா தமிழ் இசை ரசிகர்கள் மலேசியா, சிங்கப்பூர்ல எங்க இருந்தாலும் வந்துருக்கீங்க. Yeah, that's the most beautiful. உணவோட and they are going to get every weekend. I think சிங்கப்பூர்ல தான் நிறைய பேர் வர போறாங்க போல இருக்குது. ஸோ நான் அதான் சொன்னேன். ஸோ இது அவர் வந்து ஸோ ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் போட்டோஸ்லாம் காமிச்சார். ஃபுல்லாவே அந்த அவுட்லெட்டே வேற கிளாஸா இருக்குது. வித் ஆல் மை பிக்சர்ஸ் ஃப்ரம் மை கான்சர்ட்ஸ். Yeah. அந்த ப்ளோப்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்டேஜ் அந்த வால்ஸ். அப்புறம் நான் ஒரே ஒன்று ரெக்வஸ்டா கேட்டாரு, நான் மின்னல இருந்து யூஸ் பண்ண அந்த முதற்கனவே வசீகரா இந்த பாடல்களை யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸை கேட்டாரு அவரு. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி நானே அங்க ஸ்டுடியோல இருக்கேன். அதெல்லாம் மக்களுக்கு லவ் இட் டு see. அது கொடுத்தோன்னா அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ண போறாருன்னு சொன்னாரு. Oh, that's so nice. So if you come walk inside this restaurant, you can see the music instruments That was used to play. that was used for this வசீகரா முதற்கனவே. பிரம்மாண்டமே. ஆமா, எல்லா துப்பாக்கியில வாச்ச பாட்டு எல்லாமே நீங்க you know the instrument I play in Tupaki music, that guitar வாசிப்பல்ல, I charity it for the fans now. அது நீங்க வந்தீங்கன்னா இப்ப ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் ரெஸ்டாரண்ட்ல நீங்க பார்க்கலாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். I think they display in the wall. I'm so excited. Oh, that's nice. The instrument where all the magic happened. Yes, all the music instruments, my guitar, my keyboards, the shows in the shows, the 6.0 வரைக்கும் பண்ணிருக்கேன் ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் shows. So this is about music and my performance. I think very exciting la. Understand? And sir, so as a chief guest நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்க்கு உங்களோட பிரசன்ஸ் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறோம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? See, நான் வந்தது காரணமே இந்த பேட்டன்ட் ஒரிஜினலா. எஸ், திஸ் இஸ் நாட் லைக் somebody has just used one composer's success அப்படின்றது இல்லாம நான் அத்தென்டிகேட் பண்ணணும், இது அஃபிஷியல் பண்ணுன்றதுக்காக தான் இந்த விசிட். Yes, this is done for music lovers and I am with them. You got it? So creative the man நீங்க பாட்டு நீங்க கேக்குறீங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. அந்த பேண்ட் கைரா பேண்ட்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. கண்டினியூ 3 days they are going to perform கைரா. Yes. And DJ Money Boy. Yes. And இவரு டார்க்கியும் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆமா. சோ தொடர்ந்து இருக்கு நிகழ்ச்சி அங்க.
ஸோ அண்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் பயங்கரம் இது பண்ணிட்டு இருக்கு சார். இப்ப எல்லாம் ப்ரெஷர் ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க. I said, ரொம்ப முதல்ல பாத்துக்கோங்க, வீடியோ பாத்துருக்கீங்களா? சேஃப்டி ரொம்ப முக்கியம். Book the tickets. எஸ், எல்லாம் ஃபேமிலியா வராங்க. அதுவும் வேலண்டைன்ஸ் டைம் எல்லாம் ஜோடியோட அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் இது சாரி சைனீஸ் நியூ இயர் டைம். ஐயோ இட்ஸ் கோயிங் டு பி ஒன் செலிப்ரேஷன் தட் பிளேஸ். ஈகோ கேலரி அம்மாலே ஐ திங்க் இருக்க போகுது. So I want to come and witness and see this and just to certify this is original Hearts of Harris. That's the reason I'm here. And this is the only outlet in the world. There is no other outlet in the world. Maybe irundana adu chuma nigal இதுதான் authorized Harris Gerrard outlet. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா இந்த 16, 17 and 18 வேற லெவல்ல இருக்குதுன்னு சொல்றீங்க சார். பேச்சே இல்ல. Imagine 160 people in a place, 160 closed place, good acoustic, energy. ஸ்டேஜ்ல பாருங்க, பாட்டு யாருக்கா கேட்க போறாங்க, எல்லாம் கீழே தான் பண்ணிட்டு இருக்க போறாங்க இல்ல. எல்லாம் எல்லாம் எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்களா. அடுத்த நாளைக்கு எந்த வேலை வச்சுக்காதீங்க. நீங்க வந்தீங்கன்னா அப்படி ஹை ஸ்பிரிட் எனர்ஜி தெரிக்கும். See, that's all. The life is all about that only. Memories la. You're making memories, spending time with your loved ones, your family. வீட்டுக்குள்ளேயே நீங்க ரொம்ப நேரம் 10 நிமிஷம் உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா சண்டை வந்துடும். கார்ல போவாங்களா, ஒரு அரை மணி நேரம் ஓட்டிட்டு போவாங்க தூரத்துல, 1 மணி நேரத்துக்கு ஒரு மூஞ்சி திருப்பி வச்சுற மாதிரி ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும். பிகாஸ் ஒரு தாட்ஸ் நான் சொல்றது நீ கேளு, நீ சொல்றது நான் கேட்கறன்ற மாதிரி ஒரு விஷயம் போகும்போது ஒரு இடத்துல பிச்சுக்கும். பட் ஏன் இந்த மியூசிக் லான்ச்ல சக்சஸ்ல 2 பேரும் பேச மாட்டாங்க, கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சோ அப்ப எங்கேயாவது பாத்தீங்களா 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு பேசாமலே சந்தோஷமா இருக்கு. அது ஒன்லி ஹேப்பன் ஒன்லி மியூசிக் லான்ச்சஸ், மேஜிக் லான்ச்சஸ். ஆமா மேஜிக். சோ அதனால யாராவது சண்டை போட்டு இருந்தீங்கன்னா கப்புள்ஸ் இங்க வந்தீங்கன்னா சந்தோஷம் பண்ணுவீங்க. அப்பனா இங்க புக் பண்ணிட்டு கம் டோன்ட் வேஸ்ட் டைம். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஜோடி இல்லாம தான் போறோம். பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இங்க மால்ல இடம் இருக்கு போல இருக்கு. ஈகோ கேலரியால நிறைய சைஸா கிட்ஸுக்குலாம் விளையாடுறதுக்கு. எஸ் எஸ். உங்க குழந்தைங்க வந்து அங்க விட்டுட்டு நீங்க கணவன் மணிக்கு வந்துருங்க. So moving on, sir. So when you look at all these entrepreneurs, entrepreneurs that's starting a business like Correct. them, so there might be few business la approach pannirpanga to be the chief guest or to do something with related to their Correct. place that they're going to open. So what do you usually tell them? What do you expect? Like, for example, Mr. Allen that approached you about this. So what do you usually say to them? See, this is something to do with me, music la. Anything with music and it's a quality music, and this is a product for serious music lovers. It's not, ஏதோ ஒன்று கேட்டுட்டு ஆடிட்டு போறவங்க கிடையாது. This is serious music lover. If you're a lover of music and you spend some time with music, then this is a place. It's not on போனப்பா அங்க ஏதாவது பாடியிருந்தாங்கப்பா நாங்க சாப்பிட்டோம் அங்க கதை பேசிட்டு வந்தோம் அந்த இல்ல. It's like a concert. This is a concept, but concert you can't eat and drink. Here you can eat and drink. Yeah, that's a specialty. So it's official legal place to eat and drink la. So அந்த விஷயம் நான் இங்க எம்பசைஸ் பண்ண போறேன். And good food, the best chefs. And also நான் பார்த்தேன் பிரைஸ் எல்லாம் பயங்கர கம்மியா வச்சிருக்காங்க. I should say that very 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 important. Nowadays damn very reasonable. நான் சொன்ன ஒருவேளை கடை திறக்கறனால எல்லாம் கம்மியா வச்சிருக்கீங்களா அப்ப ஏத்துறீங்களா? இல்ல சார் இப்பதான் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கேன். And என்ன சொல்றது, so மத்த எது see that அது கமர்ஷியல் திங்ஸ் சார். சார் இதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மலேசியால ஒரு ரெஸ்டாரண்ட் கிராண்ட் ஓப்பனிங்க்கு வரீங்க. ஸோ உங்களை இன்வைட் பண்றப்ப how it is possible, எப்படி பாசிபிள் ஆச்சு? He came through another friend, Mr. Xavier. அவர் சிங்கப்பூர்ல இருந்தாரு. நான் அவர் used to sell equipments, instruments. So 90s நான் வந்து அவர்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட். So I think he is a friend of Alan. So Xavier contacted me 2 years back. நான் சிங்கப்பூருக்கு வந்திருந்தேன். அப்ப அவர் சிங்கப்பூர்ல சொன்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் ஜேபில பண்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, பட் தே நீட் யுவர் சப்போர்ட்லா, ஆனா அப்பதான் உங்களோட டச் வேணும். But I thought it's very nice. I like architecture, I like designs, I like innovative ideas. Then நீ
இந்த ப்ரொபோசல் சொல்றப்ப தென் நான் வந்து வேற வேலை இருந்த ஒரு சண்டே அங்கிருந்து ஜேபிக்கு வந்தேன். எந்த இடத்துல நீங்க போறீங்கன்னு சொல்லி அவர் கார்ல காடி ஓட்டிட்டு வந்து இந்த இடத்த காமிச்சார். ஈகோ கேலரியால இந்த இடத்துல நான் அந்த கேலரியா பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ கிறிஸ்மஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர். அது ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. இந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ் லுக் இருந்தது. ரொம்ப அழகா white. நான் என் ஸ்டுடியோ மை ஸ்டுடியோ இன் சென்னை கம்ப்ளீட்லி ஒயிட். என்னடா அதே மாதிரி நம்ம என் டேஸ்ட்டுக்கு இருந்தது. உள்ள வந்து பார்த்தோன்னா wow, this is so nice and it's not commercial. It's so அதுவே ஒரு டச் ஒரு டிசைன். அப்புறம் the shops and the houses surrounding the Iskandar Putri. That was amazing. Then I had a look and took the first floor. இதுக்குன்னு தனி பார்க்கிங்ல வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் ஹாரிஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு நீங்க வந்து கீழே வந்து ஐ திங்க் நீங்க போய் கீழே பேஸ்மெண்ட்ல பார்க் பண்ணலாம், மேலெல்லாம் வர தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்போசிட் த ஷாப் யூ கேன் பார்க். ஐ தாட் திஸ் நைஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க் பண்ணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே அப்படி யூ கேன் வாக் இன்சைட் த ரெஸ்டாரண்ட். அண்ட் எல்லாமே தேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடையை வச்சிருந்தாங்க காமிச்சாங்க. ஐ தாட் ஒரே ஒரு சின்னதா இருக்குதானே. இப்போ 2 கடை கிட்ட பெருசாயிட்டாங்க. 2 கடை. It's 1200 square feet, huge. Oh, that's huge. That's very huge. 1200 square feet. With pool tables. Data. அது எனக்கு தெரியல, அது எப்படி ஆடுவாங்க தெரியல. They have that some video there. And when I saw that all the pictures with my frames and the music instruments all over the wall, the instruments, இதெல்லாம் இது தெரிக்க போகுது இது. So that's the reason. So thanks to Xavier also. So Xavier is the main person to put me with Alan, and Alan கொண்டு என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு. And Alan is our family, music family தான். பையன் பிரபா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு, ரெண்டெல்லாம் காமிச்சிருக்காரு. Cameraman. So this is by musicians la. Yeah. Music It's not somebody else doing a music thing. Musician doing a music lounge with food and drinks. That's amazing. Yeah. அப்புறம் எங்கிட்ட இன்புட் மை வைஃப்ஸ் இன்புட்லாம் இருக்கு, எல்லாம் போட்டு தான் கியூரேட் பண்ணி மெனு எல்லாம் போட்டிருக்கு. ஸோ ஐம் எக்ஸாக்ட் லைக் ஓப்பனிங் ஒரு ஸ்டுடியோ மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. Can't wait to try the food also. Yes. Yeah. So moving on, நீங்க இப்ப நிறைய கான்செப்ட்ஸ் பண்ணிருக்கீங்க so far, and this restaurant is a very new journey for you, it seems. So like, how do I say this? Like, அது அப்ப அங்க வர மக்களுக்கு சார், அப்ப அங்க வராங்களா விசிட் பண்றவங்களுக்கு அது எப்படி ஃபீல் பண்ணும், அது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? I'll tell you, இப்போ கான்சர்ட்ன்றது I'll come very rarely. Like in the sense, இப்போ அடுத்த we have finished 6.0. அது ஒரு 4 concerts ஒரு 3 monthsல பண்ணேன் டக 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 டக. But that's based on the availability of the arena. Arena has become ஏன்னா அந்த ஒரு அரேனால தான் ஒரு 10-20 composers should perform. மற்ற சைனீஸ் பர்ஃபார்மன்ஸ் மலைஸும் நடக்கும். ஸோ அரேனா கிடைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிமாண்ட் வச்சு தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அடுத்ததான் ஆர்டிஸ்ட் எல்லாமே. Now here, this place, this arena, Hearts of Paris, is 365 days only for the Tamil music. It's a special thing, 365 days. Whenever you work, நீங்க வந்து ஓகே முடிச்சிட்டா want to chill out, எனக்கு வந்து ஒரு பிரேக் வேணும், இல்லைன்னா மீட்டிங் சம்பாடின்னா that's a place. And go there. அது சொன்னாங்க ஒரு 8 o'clock வரைக்கும் they are playing just the video of my concerts. எல்லா டிவிலையும் அது கான்சர்ட்ஸ் பண்ணி இருக்குது. அந்த 25 concerts I have performed across the world. கனடால பெர்ஃபார்ம் பண்ணது, இந்தியால பண்ணது, சிங்கப்பூர், மலேசியா. so everything is going to be telecasted. All still like அந்த ஒரு கண்டினியூ போயினே இருக்கு அந்த பெரிய ஸ்கிரீன்ல, அந்த ப்ரொஜெக்டர்ல, you know, without the audio. So you can peacefully, you can daytime சொல்றது, daytimeல வரவங்களுக்கு அதை பார்த்துக்கிட்டு, and with all my singers, கார்த்திக், நரேஷ், ஹரேஷ், எல்லாருடைய வீடியோஸ் போயிட்டு இருக்கு லைவ் பண்ணது. அதை பார்த்து நீங்க சாப்பிட்டுட்டு and evening I think they have the pool table, come with the friends, play some, எல்லாம் ஃப்ரீ தானுங்க. அப்படியே ஆடிட்டு ஸோ ஆடிட்டு ஈவினிங் 8 மணிக்கு ஒரு ஷோ நடக்குவாங்க. ஸோ ஐ திங்க் everyday they have a music show. மலேசியால 365 டேஸும் ஒரு கான்சர்ட் நடக்க போகுதுன்னா அது ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் ரெஸ்டாரண்ட் ஜேபி கண்டிப்பா Right. 365 days continue live events. It's like a living gem there. Yeah. Yes. So moving on, when it's a place where food
and music is mixed, what do you think? Because just now you mentioned பண்ணீங்க concertல வந்து there's no food, and now there's food and music in the restaurant. Correct. So what do you think? Like, do you think it's மியூசிக்கும் ஃபுட்டும் சேர்றது வந்து ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரி. இதுவும் ஆண்டர்பிரினர் எழுதுறேன். எப்படி சொல்றீங்க? கல்யாணம் தான். அதுதான் ஆதாம் யோவால் மாதிரி மியூசிக்கு ஃபுட். இல்லைன்னா ரெண்டு பேரும் தனியா இருந்தா 2 பேரும் சிங்கிள்ஸ். தனியா 2 பேர் சேரும்போது அது வேற விஷயம். வேர்ல்டு வைடு your food will taste even tastier with music. Yes. And the music will sounds even better with the food. So ரெண்டும் ஒரு give and take, ஒரு கலவை, ஒரு handshake, hand and glove மாதிரி போகும். அப்புறம் நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஐடியா, அண்ட் வித்வுட் ஃபீலிங் எனி கில்ட்டி. ஐயோ நான் அந்த இடத்துக்கு போகணுமா, வீட்டில் என்ன சொன்னாங்க, அப்படி கிடையாது. இங்க you can come as a family. It's a family entertainment place, right? So நீங்க நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ஜாலியா ஒரு ஷவர் ஈவினிங் எடுத்துட்டு go there. Super. Have fun. கிளப்பலாம். ஸோ சார், அப்போ நார்மலாக நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனால் ஒரு பேண்டு மியூசிக் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் நார்மலாக போவீங்களா, இல்லை குவாய்டாக இருக்கணும், அப்போ எந்த மாதிரி? ஐயோ நான் இவ்வளோ பேசுறேன்ல, அதில் ஒன்று கூட நான் கிடையாது. புரியல. வீட்டில் ஸ்டுடியோ வீடு அதை விட்டு எங்கேயும் நான் போக முடியாது. மை ஒர்க் அண்ட் டே நைட் இந்த மாதிரி நேரத்தில் ராத்திரிலாம் என் ஸ்டுடியோவில் ஆகி அலோன் இல்லை ஒர்க்கிங் த திங். ஸ்டுடியோ தான் எனக்கு எல்லாமே, கிளப்பு ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஸ்டுடியோ. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் கோ டு மை ஹவுஸ் ஜஸ்ட் ரெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ எங்கேஜ். இப்போ மேபி இனிமேல் இங்கே வந்துட்டு ஜேபி வந்துடுவேன் நான். இஃப் ஐ வாண்ட் டு சில் ஐ கம் டேக் அ ஃப்ளைட் ஃப்ரம் சென்னை, கம் டு ஜேபி, visit Hearts of Paris, restaurant, have a good time, then get back. So, நீங்க வரும்போதெல்லாம் கண்டிப்பா நாங்களும் வந்துடுவோம். நீங்க இன்னொரு அடிக்கல் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஃளைட் டிக்கெட் மட்டும் போட்டுருங்க. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஐசிபி. இல்ல அவ்வப்போது வந்துட்டு போனாதான் மரியாதை, இங்க இருக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்டபிள். அண்ட் சார், இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல இந்த ஹார்ட்ஸ் ஆஃப் பாரிஸ் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் எவ்வளோ அச்சீவ் பண்ணுவாங்க? ஐ திங்க் அது நடத்துற ஆலன் அண்ட் ரேவன் 2 பேர் தான் பார்ட்னர்ஸ். ஸோ 2 பேர் தான் ஐ திங்க் தே ஹேவ் சம் ஐடியாஸ். அண்ட் இப்போ ஐ திங்க் பினாங்ல கூட கேட்டு எல்லாம் வந்திருக்காங்க போல எக்ஸாம்பிள். பட் தே ஒன்லி டேக் கால். லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் ஜேபி ஃபர்ஸ்ட் தெரிக்க விடலாம். I'm so excited because I've seen the spirit of my fans in all the Hearts of Paris shows. அதுதான் எனக்கு இதுக்கு நம்பி வந்தது. அந்த ஸ்பிரிட் மை ப்ரொமோட்டர் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் மாலிக், அதனால ஒரு ஷோ முடிஞ்ச உடனே பேச்சே இருக்காது. when he comes to hug me to congratulate for success, பேச்சே இருக்காது. ஏன்னா அந்த எமோஷன்ஸ் என்ன பேசுறது அப்படியே குவைட்டா அப்படியே உட்காந்துருப்போம். என்னடா நடந்து முடிச்சது, ஷோ வந்து 3.5 hours இருக்குன்னா அதுக்கு முன்னாடி மக்கள் 2 மணி நேரம் முன்னாடி வந்துருவாங்க. ஸோ 5.5 மணி நேரத்துக்கு நின்னுக்கிட்டே யங்ஸ்டர்ஸ், ஆண்களை பெண்களும் சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள்லாம் டங்கா மாதிரி எல்லாம் ஆடிக்கிட்டு பார்க்கும்போது என்னடா இது, நம்ம இவ்வளவு ஷோஸை ரொம்ப ஒரு 20 வருஷமா நான் பண்ணல, 22 வருஷமா என்னவே டெட் ஷோஸ் இல்ல. இப்போ 2023 தான் நான் பண்ணேன். when Malik approached me, I said yeah, now is the time to. ஏன்டா இவ்வளவு நாள் தள்ள பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஆயிடுச்சு. அந்த கரண்ட், அந்த எனர்ஜி எல்லாம் கத்தி கித்தி பாடி ஐ செட் தென் இது என்னடா எப்பயாவது ஒரு வாட்டி அரேனாக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் எங்கேயோ இருப்பாங்க, அவங்களால என்ன பார்க்கவே முடியாது, எவ்வளவு தூரத்துல இருக்கலாம் பின்னாடி. now I want to be close to them. You got it? Yeah. So where I can see the smiles, அவங்க சிரிக்கிறத நான் பார்க்கலாம். And I can also respond to their gesture. So that's the reason in the சின்ன 120 பேர் உட்கார்ற ரெஸ்டாரண்ட். அண்ட் this is going to be very relaxed place, but with high energy. ஸோ ஜேபி மக்களே, இந்த வாரத்துக்காக நீங்க நம்ம ஹார்ட்ஸ் ஆஃப் பாரிஸ் ரெஸ்டாரண்ட்க்கு வந்தே ஆகணும். ஸோ சார் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ மலேசியாவில் யங்ஸ்டர்ஸ்க்கு சார் அடுத்தது இந்த மாதிரி அவங்களும் நிறைய ஒன் பண்ணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்குங்க சார்? நான் போயிட்டு அந்த அட்வைஸ், மலேசியால எல்லாம் ஆல் வெரி குட் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ரொம்ப
ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள், ரொம்ப என்ன இனிமையான மக்கள். இப்போ போய் ஒரு ஏர்போர்ட்ல வரும்போதே அந்த கேல இருந்து ஜோர் பாரு கனெக்டிங் ஃபிளைட்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அன்பு வந்து அன்பு தொல்லை. தொல்லை ஐயோ இல்ல வரும்போதே எல்லாம் பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒரு 3 அவுட்லெட் இப்பயே ஃபிளைட்லயே எல்லாம் பேசிட்டாங்க. சார் நானும் ஒன்று திறக்கணும் சார் திறக்கணும். ஓ பிகாஸ் தெரியல முன்னாடி ப்ரொமோஷன் நீங்களாம் போட்டதெல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம தெரியும் அவங்களுக்கு நாங்க இதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு. பட் கன்ஃபார்ம் பார்த்தோன்னே உண்மையா நீங்க வந்துருக்கீங்களா? ஃபார் த லாஸ்ட் இந்த கிராண்ட் ஓப்பனிங்க்கு வர எல்லாத்துக்கும் நீங்க என்ன கடைசியா ஒரு ஃபைனல் வேர்ட் சொல்லுங்க? Well, see, this grand launch is going to happen on February 16th, 17th, as well as 18th, 19th, 20th கூட இருக்கு. பட் இந்த 3 நாள் தான் நான் இங்க இருக்கிறேன். லாஸ்ட் 2 நாளைக்கு தான் வந்தேன். Now they are requested due to the demand. Many people traveling on 8 kl இருந்தெல்லாம் வராங்க. So they are requesting 80 இருப்பாருன்னா I said இப்பதான் இந்த இதுக்கு முன்னாடி for 2 hours முன்னாடி தான் I said I not அவங்களோட நான் அவங்கள பார்க்க ஆசைப்படுறேன். மக்களோட அன்புக்காக சரி ஆல்ரெடி டிராவல். ஆனா அந்த சைனீஸ் நியூ இயர் இல்ல நல்ல அது காடியிலுங்க போராட்டம் எனக்கு தெரியும். கேல நிறைய பேர் வராங்க, சிங்கப்பூர்ல இருந்து வராங்க டு ஜிபி. வந்தோன்னா I'll be there from 4 PM to midnight வரைக்கும் இருக்கு. அவ்வப்போது I think நான் அவ்வளவு நேரம் அப்படியே I'll go out in and out, but I'll be there every 1 hour, so they can see me, like they can sit with me, enjoy the music full இருக்கு. Don't miss out music. So fantastic music systemலாம் outstanding இருக்கு. இப்போ கேட்டேன் அசத்திட்டாருங்க. ஸோ அந்த என்வரன்மெண்ட்டை பின்னுது லைட்ஸ் கீட்ஸ்லாம் சொல்றப்பயே எல்லாருக்கும் வந்தீங்கன்னா இன்ஸ்டாக்கு மேட்டர் இருக்கு. எல்லாருக்கும் இன்ஸ்டா போட்டு தெரிவிக்க விடலாம், எல்லாம் செல்ஃபி போட்டு இந்த வாரம் இந்த 10 நாளைக்கு நீங்களாம் ஃபேமஸ் ஆயிடுவாங்க வந்தீங்கன்னா. நாங்களே எங்க பாட்காஸ்ட் ஃபேமஸ் ஆகிட்டோம். ஐயோ ஆமா ஃபுல்லா நின்னுட்டு யாரும் சொல்லிட்டு என் சேர் எல்லாம் கம்மியாது. ஏன் சார் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் சார், வயசான கூட வந்து யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. எல்லாம் நின்னுட்டு குதிகளிக்கு போறாங்க. அந்த இடம் பார்க்கும்போது தெரிக்க போகுது. தீபாவளி பட்டாசு வெடிக்கிற நம்ம பட்டாசு கொழுக்காமலே பார்க்கும்போது தெரியல இதெல்லாம் என்ன சத்தம் வரப்போகுதுன்னு. பாக்ஸ பார்த்தாலே அந்த மாதிரி எல்லாம் கிராக்கர்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது அந்த அரேனாவே. 16ஆம் தேதி 17, 18 பிச்சு பெடல் எடுக்க போகுது. அண்ட் அமேசிங் ஃபுட். ஸோ காலையில எல்லாம் சாப்பிடாதீங்க. நானா if I was in your place, what I'll do morning I'll just have light breakfast. மத்தியானம் சாப்பாடை கட் பண்ணிட்டு நேரா ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்லைன்னா வாக்கிங் போங்க. எல்லாம் பண்ணிட்டு ஷவர் எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகுங்க. உங்க கூட்டாளிகள் கூப்பிடுங்க, போய் பிக் பண்ணுங்க, வாங்க என்ஜாய் பண்ணுங்க. I'm damn sure உங்க லைஃப்ல இது மறக்காத மொமெண்ட்ஸா இருக்க போகுது. Yes. So note பண்ணிங்க guys. So இந்த 16, 17 and 18 இந்த சைனீஸ் நியூ இயர் பிரேக் டைம் மலேசியாவே வேற, அதுலயும் ஜேபில வேற லெவல்ல இருக்கும்போது Yes, and my favorite band கைரா. நான் உங்களை இதுல கேரள பார்த்திருக்கேன். ஆஃப்டர் ஹார்ஸ் ஆஃப் ஃபேர் ஷோஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் பார்ட்டில 4-piece பேண்ட், அமேசிங் மியூசிஷியன்ஸ், டைட் மியூசிஷியன்ஸ். நான் ஈகரா இருக்கேன் அவங்க பேண்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு. DJ Money Boy, yes. அவருது பின்ன போறாரு. டார்க் டான்ஸ் எல்லாம் இருக்கு. ஐயோ கலக்குங்க. So we came to the end of our segment right now. So in conclusion சார், இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். Thank you so much. My pleasure. வாங்க நீங்களும் வாங்க. கண்டிப்பா நாங்களா முன்னேக்கே டிக்கெட் ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணோம் சார். ஓகே ப்ரீ புக் பண்ணி இப்போ வந்து 12 மணிக்கே நாங்க வேற லெவல்ல வைப் பண்ண வரோம். பின்னி பெடலுங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். உங்கள மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். Thank you so much. Thanks to Sunny Hotel. So beautiful another. Thank you. And we'll see you on 16th, 17th and 18th at Eco Galleria, Hearts of Paris, Restaurant Bar. Cheers. Peace out. 6, 7